எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் ஓட்ஸ் வச்சு ஒரு பொங்கல் ரெசிபி தாங்க பண்ண போகிறேன். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லேயோ டின்னர்லேயோ ஓட்ஸ் ரெசிபி செய்து சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி ஒரு தடவை ஓட்ஸ் பொங்கல் செய்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க ஓட்ஸ் பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிறுபருப்பு 1/4 கப் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குழைய வேக வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு நான் ரோல்டு ஓட்ஸ் 1 கப் சேர்க்குறேன். ஓட்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். ரோல்டு ஓட்ஸ்க்கு பதில் நீங்கள் ரீஃபைண்ட் ஓட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ரீஃபைண்ட் ஓட்ஸை விட ரோல்டு ஓட்ஸ் ஃபைபர் அதிகமாக இருக்கும். நீங்கள் ரோல்டு ஓட்ஸை ஆன்லைன் ஷாப்பிங் கூட பண்ணிக்கலாம். நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஓட்ஸ் நல்லா வறுபட்டுடுச்சு. நான் இதில் 1 கப் வெந்நீர் சேர்க்குறேன். 1/2 கப் காய்ச்சின பால் சேர்க்குறேன். ஓட்ஸ் நல்லா இப்படியே வெந்து வரட்டும். சிம்லேயே வச்சு வேக விட்டுக்கலாம். ரிஃபைன்டு ஓட்ஸ்னால் உங்களுக்கு நான் முதல்ல ஊற்றின தண்ணியே சரியாக இருக்கும். இது ரோல்டு ஓட்ஸ் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூட ஹாட் வாட்டர் விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஓட்ஸில் பால் சேர்த்து வேக விடுங்க. அதுதான் நல்ல க்ரீமியான ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். பாலை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓட்ஸ் நல்லா வெந்து வந்துருச்சு. குழைய வேக வச்சுருக்க சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். ஓட்ஸையும் சிறுபருப்பையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பொங்கலுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு பேனில் நெய் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் முழு மிளகே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா மிக்சி ஜாரில் ஒரு பல்ஸ் ஓட்டியோ இல்லைன்னா கல்லில் நசுக்கியோ சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் பெருங்காயம், முந்திரி பருப்பு சிறிதளவு, கறிவேப்பிலை கொஞ்சம், சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் பொங்கலில் சேர்த்து கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஓட்ஸ் பொங்கல் ரெடிங்க. இந்த பொங்கல் லஞ்ச் பாக்ஸில் கூட எடுத்துகிட்டு போகலாங்க. அப்படியே சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிங்க. ரேவதி சீனிவாசன் SR சேனலில் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேங்க.